ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடித்தமான கடவுள் கோவிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். சாய்பாபா கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். நான் வந்து ஒரு சாய்பாபா டிவோட்டிங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ஷிரடி சாய்பாபா கோயில் வந்து போயிடுவேன். இப்போ பாப்பாலாம் பிறந்திருக்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததால் வந்து நான் கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கேன். ஷிரடி போகிற ஒரு கம்ப்ளீட் பிளானும் வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த 2024ல் ஷிரடி போகணும் அப்படின்றவங்களுக்கு சீக்கிரமாகவே நம்ம சேனலில் நான் உங்களுக்கு ஒரு டூர் கைட் வந்து கொடுக்குறேன். அண்ட் வந்து இந்த கோவில் இப்போ நான் போயிட்டுருக்க கோவில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்னிலேருந்து பெரியபாளையம் போகிற வழியில் வந்து இருக்குது. நாங்கள் வந்து ஒரு ஃப்ரைடே தான் வந்து போனோம். யூஸ்வலாக தேர்ஸ்டே போனால் அங்கே அன்னதானம்லேருந்து எல்லாமே வந்து நடக்கும். அண்ட் ரொம்பவே வந்து ரஷ்ஷாக இருக்கும். ஃப்ரீயாக உங்களுக்கு கோவிலை வந்து காட்ட முடியாதுன்றதால நான் எங்கள் டேடியை கூட்டிகிட்டு ஒரு ஃப்ரைடே தான் வந்து கிளம்பியிருந்தேன். ஸோ போகிற வழி எல்லாமே வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். அங்கங்கே வீடு இருக்கா மாதிரி இருக்கும். எங்கள் ஊர் பக்கம் எல்லாமே வந்து இப்படி தாங்க இருக்கும். இதுதான் அந்த கோவில். சாய்பாபா கோவில் வந்துட்டோம். ஆர்னிலேருந்து ஒரு ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளவே இருக்கும். ஏன்னா ஆர்னிலேருந்து பெரியபாளையமே வந்து கரெக்டாக வந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு தேர்ஸ்டேலாம் வந்து நல்லா கலர் கோலம்லாம் போட்டு சூப்பராகவே வந்து இருக்கும். நாங்கள் போனது ஃப்ரைடேன்றதால அதோட இதுதான் வந்து ஷேட் தான் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்பாபா கோவில்னு இருக்குது. இங்கேயுமே வந்து அந்த ட்ரிப்புக்கான கைடு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே நம்ம சொல்லிட்டா கூட அவங்க போகிறப்போ நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி போவாங்க போல். ஸோ இங்கே அதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த கோவில் உள்ளே போகிறப்பவே லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு இந்த அன்னதானம் சொல்லியிருந்தேன் இல்லையா, சாப்பிட்ற இடம் மாதிரி வந்து இந்த மாதிரி டேபிள் சேர்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் போனது ஃப்ரைடே. ஸோ தேர்ஸ்டேக்கு போட்ட டேபிள்ஸ் வந்து அப்படியே இருந்துச்சு. வெளியவே வந்து ஒரு சோட்டி பாபா மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு சிவலிங்கம் வச்சு வெளியவே சோட்டி பாபா மாதிரி ஒரு குட்டி பாபா வந்து வச்சுருந்தாங்க. ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. இந்த பார்க்கும்போது இந்த சிவன் சிலையை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. இங்கேயே வந்து உட்காந்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. இந்த சாய்பாபா கோவில் பக்கத்துலேயே வந்து நமக்கு அந்த புறா முயல்லாம் வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கவும் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் கிட்ட போய் காட்டுறேன். ஸோ நிறைய வந்து அந்த லவ் பேர்ட்ஸு கீழே வந்து அந்த முயல் அதெல்லாம் வந்து இருந்துச்சு. என் பொண்ணுக்கு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கோவில் உள்ளே இருந்ததை விட வெளியில தான் வந்து நிறைய இருந்தா. ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. யூஸ்வலாக நமக்கு அந்த லவ் பேர்ட்ஸ் இருக்க இடம் முயல் இருக்க இடம்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி செடிங்களும் வந்து போகிற வழியில் வந்து இருந்துச்சு. இந்த ஆன்ட்டி தான் வந்து அங்கே வந்து பார்த்துக்கிறாங்க. நீங்கள் எந்த பாபா கோயில் பார்த்தீங்கனாலுமே வந்து அங்கே வந்து டாக்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக அவங்க பாட்டுக்கு சுற்றி வருவாங்க. ஏன்னா பாபாவுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு விலங்கினம்னா அது வந்து டாக்ஸ் வந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக ஃப்ரைடேன்றதால ரஷ்ஷே இல்லை. அதனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த பக்கமாக போயிட்டு அந்த பக்கமாக வரணுமா வந்து அங்கே இருக்க ஆன்ட்டி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்திருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாய்பாபா ஸ்டூடியோ வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். செட்டப்பே வந்து இந்த மாதிரி தான். பாபா வந்து கொஞ்சம் ஹைட்டில் கீழே அவரோட சமாதி இருக்கும். எல்லாமே வந்து அதே மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் சென்னையில் இருந்த வரைக்கும் எண்ணூரில் ஒரு பாபா கோயில் போவேன். அது இன்னுமே கொஞ்சம் ஹைட்டான சிலை. பட் அது நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டைம்லேருந்து போயிட்டுருக்கேன். எனக்கு அந்த கோயில் ரொம்பவே வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். அது கன்ஸ்ட்ரக்ட் ஆன டைம்லேருந்து நான் அதை பார்த்துட்டே இருக்கேன். நான் அந்த கோயில் ஒரு நாள் கண்டிப்பாக போகிறப்போ விலாக் எடுத்து போடுறேன். அங்கே உட்காந்துட்டு இருந்தவர் தான் வந்து நமக்கு அந்த ஆர்த்தி சாங்லாம் வந்து படிப்பார். வேளங்காம நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வேளங்காம வந்து இந்த பல்லாக்கெல்லாம் எடுத்து பண்ணுவாங்க. அந்த பல்லாக்கு கிட்ட போட்ட உடனே ஒரு பூ அழகாக கீழே விழுந்துச்சுங்க. எனக்கு பாபாவே பிளெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆஸ் அ சாய்பாபா டிவோட்டியாக எனக்கு எந்த பாபா கோயில் போனாலுமே எனக்கு பாபா கூடவே இருக்க மாதிரி இருக்கும். அந்த பூ கீழே விழுந்த உடனே எனக்கு அவ்வளோ பிளெஸ்ஸிங்காக ஃபீல் ஆச்சு. நான் எடுத்து தலையில் வச்சுட்டு வந்தேன். எனக்கு அது ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு வெளியில் வரவே மனசு இல்லை. நான் திருப்பி போயிட்டு பாபா ஒரு தடவை பார்த்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு வந்தேன். எனக்கு எந்த பாபா கோயில் போனாலுமே எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போனால் ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்டேடியமே போனால் கூட கொஞ்ச நேரம் எங்கேயாவது சின்ன கேப் கிடைக்குதான்னு பார்த்து கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து இருந்து தான் வருவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பாபா கோயிலில். பீஸ்ஃபுல்லாக அமைதியாக எதுவுமே பேசாமல் நான் ரொம்ப பேசிகிட்டே இருப்பேன். ரொம்ப டாக்கட்டிவ். பாருங்கள், இதுதான் அந்த பிளேட்ஸ், அந்த அன்னதானமோட பிளேட்ஸு. ரொம்ப டாக்கட்டிவ் நான்.
ஆனால் நான் அமைதியாக இருக்க ஒரே இடம் அப்படின்னா வந்து பாபா கோயில் தான். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு பாபா கோவிலில் இருந்தால். எனக்கு இந்த ஒரு 3D ஸ்டாச்சு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாபா எட்டி பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. எனக்கு அது வந்து இந்த கோவிலில் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸ்ரீடி கோவில் எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பாபா கோயில் போகிறது அப்படின்னா என்னோட மாம் பிளேஸ்க்கு போகிற மாதிரி எனக்கு எந்த பாபா கோயில் போனாலுமே பிடிக்கும். பொன்னேரி சைடில் இல்லைன்னா காஞ்சிபுரம் சைடில் எங்கே பாபா கோயில் இருக்குன்றத வந்து உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த பாபா கோயிலையும் வந்து விசிட் பண்ணுறேன். நான் சென்னையில் இருந்த வரைக்கும் வாரம் வாரம் பாபா கோயில் போயிடுவேன். பட் அங்கே சென்னையிலேருந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரேராக தான் பாபா கோயில் போகிற மாதிரி இருக்குது. பாருங்கள், சுற்றி வந்து எனக்கு போகவே மனசு இல்லை. நான் திருப்பி திருப்பி போயிட்டு பாபாவை பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டுருந்தேன். ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 1 ஆர் 2 ஹார்ஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். எனக்கு அந்த கோபுரம் பார்க்க கூட எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப நேரம் அங்கேயே நின்று பார்த்துட்டு நல்லா பொறுமையாக ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்புனேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்கேயுமே வந்து டூர்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு. அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் போர்டும் வந்து இங்கே அவங்க வெளியவே வச்சுருந்தாங்க. ரொம்ப நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பொறுமையாக கிளம்பி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.